இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம தொடர்ந்து யோவான் சுவிசேஷத்தினுடைய அற்புதங்களை அல்லது அடையாளங்களை பார்த்து வந்தோம். இந்த நாளில் அந்த 7வது அற்புதத்தை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுறோம். வேற ஒரு நாளுக்காக அதை போஸ்ட்போன் பண்ணுறோம். அது லாசரு உயிர்த்தெழ செய்கிற அந்த சம்பவம். ஆனால் அதை குறித்த விளக்கங்களை பிறகு ஒரு நாள் நம்ம பார்ப்போம். இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஒரு 4-5 வாரங்களாக பேசக்கூடிய ஒரு செய்தியாக இதை நான் எடுக்க விரும்புகிறேன். இந்த தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய சுவிசேஷம், இதெல்லாம் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதனால தான் இந்த நாளில் நான் இந்த தொடரை ஆரம்பிக்க விரும்புகிறேன். மார்க்கு எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் முதல் வசனத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். மார்க்கு 1:1. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம் அல்லது தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம் அப்படின்னு மார்க்கு எழுத ஆரம்பிக்கிறார். வெறும் சுவிசேஷம் சொல்லாம இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் சொல்றாரு. அதுக்கு முன்னால தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் சொல்றாரு. இதெல்லாம் நம்ம கேட்கும்போது நம்ம ஏற்கனவே பல முறை கேட்ட விஷயங்கள். இயேசுன்னு சொன்னா தேவனுடைய குமாரன் தானே, அல்லது சுவிசேஷத்தை ஏன் இப்படி துவங்கக்கூடாது அப்படின்னு நம்ம யோசித்தது கூட கிடையாது. ஆனால் மார்க்கு ஏன் இப்படி துவங்குகிறார் அல்லது ஏன் இப்படி சொல்ல வேண்டும் என்பதற்கு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அதுக்குடைய பேக்ரவுண்ட் இருக்குது. ஸோ முதலாவது இந்த மார்க்கு சுவிசேஷத்தை பற்றி நான் சொல்கிறேன். இந்த மார்க்கு சுவிசேஷம் என்பது ஒரு நற்செய்தியாளன் யுத்தத்தில் தன்னுடைய நாடு ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லி சொன்னால் அதை நாட்டு மக்களுக்கு அறிவிக்க வருகிறவரை தான் நற்செய்தியாளர்னு சொன்னாங்க, காஸ்பலர் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த காஸ்பல் அப்படிங்கிறது ஒரு நல்ல செய்தியை கொண்டு வருகிறது. இந்த மார்க் புஸ்தகத்தை வாசிக்கும் போது எனக்கு என்ன படம் தெரியுதுன்னு சொன்னால், ஒரு நற்செய்தியாளன் வேகமாக ஓடி மூச்சை இழுத்து விட்டுக்கிட்டு அவசரமாக அந்த நல்ல செய்தியை சொல்லுகிற ஒரு பாணி இந்த மார்க்கில் தெரியும் பாருங்க. ஏன்னா இம்மீடியட்லி, உடனே அப்படிங்கிற வார்த்தை 42 முறை இவர் பயன்படுத்துகிறார். அது ஒரு வேகமாக சொல்ற சுவிசேஷமா இருக்கும். பிரதி உத்தரமாக, உடனே, அப்படி வேகமாக போற மாதிரி இருக்கும். 16 அதிகாரம் தான் இருக்கும். அதுக்குள்ள பலர் சொல்லாத டீடைல்ஸ் அதுக்குள்ள சொல்லியிருப்பாரு. அந்த மார்க் ஒரு விசேஷமான புஸ்தகம் பாருங்க. ஏன்னா இதான் முதல் சுவிசேஷம் எழுதப்பட்டதுல. இந்த 4 சுவிசேஷங்கள்ல முதல் சுவிசேஷம் எதுன்னு சொன்னா அந்த மார்க் எழுதின சுவிசேஷம் தான். நிறைய பேர் அதை இப்படி சொல்றது உண்டு. பேதுரு சொல்லி மார்க் எழுதினதாகவும் ஒரு கருத்து இருக்கிறது. அதாவது நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னா, இந்த தேவனுடைய ராஜ்யம், மார்க் எழுதும்போது சொல்றாரு, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். மத்தேயு பரலோக ராஜ்யம்னு பயன்படுத்துகிறார். தேவனுடைய ராஜ்யம் மத்தேயு பயன்படுத்த மாட்டார். அவர் பரலோக ராஜ்யம்னு பயன்படுத்துவார். ஏன்னு சொன்னா மத்தேயு யூதர்களுக்கு எழுதுனதுனால அந்த யூதர்களுக்கு தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாது என்கிற ஒரு கொள்கை, ஒரு கற்பனை இருந்ததுனால, கட்டளை இருந்ததுனால அவர் அடிக்கடி இந்த தேவன்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு பதிலாக தேவன் வாழ்கிற இடமாக கருதப்படுகிற பரலோகத்தை குறிப்பிட்டு பரலோக ராஜ்யம் என்று எழுதுகிறார். ஸோ இந்த பரலோக ராஜ்யம் அப்படிங்கிறதும் தேவனுடைய ராஜ்யம்ன்றதும் ஒரே விஷயத்தை குறிக்கிற விஷயங்கள். ஏன் இதை சொல்றேன்னா, சில பேர் ரெண்டும் வேறன்னு சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா பரலோக ராஜ்யம் என்பது பரலோகத்தை குறிக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரலோக ராஜ்யம் வேற, பரலோகம் வேற. இந்த பரலோக ராஜ்யம் என்பது ஒரு இடத்தை குறிப்பது அல்ல. பரலோகம் என்பது ஒரு இடத்தை குறிக்குது. பரலோகம் அப்படின்னு சொல்லி வருகிற வார்த்தை நீங்க பைபிள்ல 3 முறை புதிய ஏற்பாட்டில் பார்க்கலாம்.
பரலோகம் அப்படிங்கிற வார்த்தை. 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1 வசனம், கொலோசியர் 1வது அதிகாரம் 4வது வசனம், 1 பேதுரு 1வது அதிகாரம் 5வது வசனம். இந்த இடங்கள்லாம் பரலோகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் சுவிசேஷ புஸ்தகத்தில் ஒரு இடத்துல கூட பரலோகம் அப்படின்னு சொல்லப்படலை. சில பேர் இந்த நான் போய் உங்களுக்கு ஒரு இடத்தை, ஒரு என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போய் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன் அப்படிங்கிறது பரலோகம் அப்படின்னு சொல்றாங்க. பரலோக ராஜ்யம் இல்லை, பரலோகம் அப்படிங்கிற இடத்தை குறிக்கிறதாக சொல்றாங்க. ஆனா என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படின்றத வாசிக்கும் போது இயேசு வேற எங்கேயாவது என் பிதாவின் வீடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரான்னு பார்த்தா, தேவாலயத்தில் போயிட்டு அவர் சொல்றாரு, என் பிதாவின் வீட்டை கள்ளர் கொகை ஆக்கினீர்கள் அப்படின்னு சொல்லி தேவாலயத்தையும் பிதாவின் வீடுன்னு சொல்றாரு. இங்க பிதாவின் வீடுன்னு சொல்லும் போது அதை எப்படி நாம பரலோகத்தை சொல்லுகிறார் என்று புரிந்து கொண்டோம் என்பது விளங்கல. ஏன்னா அவர் ஏற்கனவே என்னுடைய பிதாவின் வீடு அப்படின்னு சொல்றது தேவாலயத்தை தான் குறிப்பிடுகிறாரு. தேவாலயத்தில் இருந்து கேள்வி பதில் கேட்டுட்டு இருக்கும்போது தான் பெற்றோர்கள் வர்றாங்க, வந்து கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் அறியவில்லையா அப்படி கேட்குறாரு. அப்போ இது என்ன சொல்ல வராருன்றதை நம்ம வேற மாதிரி சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்குதுன்றது தெரியுது. ஆனால் அதற்கான பிரசங்கம் இது இல்லை. இங்க என்ன சொல்லுகிறேன்னு சொன்னா, பரலோக ராஜ்யம் என்பது வேறு, பரலோகம் என்பது வேறு. யூதர்கள் பரலோகத்துக்கு போகிறத குறித்து அவர்களுக்கு அவ்வளவாக எண்ணங்களோ அதற்கான சிந்தனைகளோ இருந்ததில்லை. அதாவது நியாயப்பிரமாணத்தெல்லாம் கடைபிடித்தா நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நம்ம பலிகளை செலுத்தினால் நம்முடைய பாவங்கள் போனால் நாம் பரலோகத்துக்கு போகலாம், செத்த பிறகு நம்ம ஒரு மாட்டை வெட்டலனாலோ ஆட்டை வெட்டாம நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருந்து விட்டால் நாம் பரலோகத்தை இழந்து விடுவோம், அதனால பலியை செலுத்துவோம் அப்படின்னு அவங்க ஒருபோதும் பலி செலுத்தலை. அவங்க பாவத்துக்காக பலி செலுத்தினாங்களா? பலி செலுத்தினாங்க. வருஷந்தோறும் பலி செலுத்தினாங்களா? பலி செலுத்தினாங்க. ஆனா இது எதுவுமே நீங்க வேதத்துல வாசித்து பார்த்து எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்க, யூதர்கள் மரித்த பிறகு ஒரு நல்ல இடத்துக்கு போகணும், மரித்த பிறகு ஈவன் பாருங்க, நீங்க இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த ஊமையே எடுங்க, அதாவது ஐஸ்வர்யவான் லாசரு ஊமையே எடுங்க. இந்த ஐஸ்வர்யவானுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாததுனாலேயோ, இந்த ஐஸ்வர்யவான் பலி செலுத்தி தன்னுடைய பாவங்களை போக்கிக் கொள்ளாததுனாலேயோ, பாவம் ரத்தத்தினால தானே கழுவப்படணும், இந்த பலி செலுத்தாததுனால அவன் பாதாளத்துக்கு போனான். வறுமையில இருந்த இந்த பிச்சை எடுத்து கொண்டிருந்த லாசரு ஒழுங்கா தன்னுடைய பாவங்களுக்காக இவ்வளவு பிச்சைகளுக்கு மத்தியிலையும் கூட ஒரு மாட்டை வெட்ட முடியலனா கூட, ஒரு ஆட்டை வெட்ட முடியலனா கூட, ஒரு புறாவை அல்லது ஒரு சிட்டுக்குருவியை கொண்டு போய் பலி செலுத்தினான், ஆகவே அவன் பரலோக ஆபிரகாமுடைய மடிக்கு போனான் அப்படிலாம் இல்லை. பாருங்க, அவர் அங்க சொல்ல வர்ற கருத்தே வேற, நாம முழுசா புரிந்து கொண்டிருக்கிற விதங்கள் வேறையாக இருக்கிறதுன்றதுதான் ஆச்சரியமான உண்மை. பிரதர், இவ்வளோ பேர் நம்புறாங்க, அப்படிதான் நம்புறாங்க, நீங்க மட்டும் என்ன புதுசா சொல்லின்னு கேட்குறீங்களா? எனக்கு இருக்கிற சந்தேகத்தை கேட்குறேன், அவ்வளவுதான். இவ்வளோ பேர் ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்ற சந்தேகத்தை தான் நம்ம எழுப்புறோம். ஸோ விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னா, பரலோகம் என்பது ஒரு இடம் போல, நமக்கு ஜியோகிராபிக்கல் பிளேஸ் போல நம்முடைய மனதில் ஒரு படத்தை குறிக்குது. ஆனா பரலோக ராஜ்யம் என்பது தேவனுடைய ஆளுகை முறை, தேவனுடைய அரசாங்கம் அல்லது தேவனுடைய அரசியல் இந்த பூமியிலே செய்யப்பட வேண்டும் என்பதுதான் இதனுடைய முக்கியமான விஷயம். இந்த சுவிசேஷம் என்பதே ஒரு அரசியல் வார்த்தை. இந்த சுவிசேஷம் என்பதே யுத்தம் முடிந்து யுத்தத்திலே நமக்கு ஜெயம் உண்டாயிற்று என்று சொல்லப்படுகிறவர்களுடைய ஒரு அரசியல் பணி, ஒரு கவர்மெண்ட் ஜாப். பாருங்க, அந்த சுவிசேஷகருடைய வேலையை ஒரு கவர்மெண்ட் ஜாப். நாம இயேசு கிறிஸ்துனுடைய ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோம், இதெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் தானே. ஸோ இதுல ஒரு விதமான அரசியலை நாம் பார்க்க முடியும் என்பதை நாம் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். அரசியல் உடனே இன்னைக்குள்ள அரசியலை யோசிக்காதீங்க. நாம வாழ்கிற காலம் வேற, அவர்கள் வாழ்ந்த காலம் வேற. நாம இன்னைக்கு வாழ்கிற ஒரு டெமோக்ராட்டிக் பீரியட், அல்லது நாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது போல அன்றைக்கு அவர்கள் ஓட்டு போட்டுலாம் ஆட்களை தேர்ந்தெடுக்கல. அரசாங்கத்துல ஒரு கடுமையான ஒரு கொடுமையான ஆட்சி செய்கிற முறையை உடைய ரோம சாம்ராஜ்யம், எப்பொழுதும் தங்களுடைய எல்லைகளை விஸ்தரித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு சாம்ராஜ்யத்துல அவங்க வாழ்ந்தாங்க. இன்னைக்கு எப்படி
வந்து இன்னைக்கு வந்து நிறைய நாடுகள் அது மாதிரி யோசிக்கிறது இல்லை, யோசித்தாலும் முடியாது. இன்னைக்கு ரஷ்யாவும் உக்ரைனும் சண்டை போட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த சண்டையில கூட ஏற்கனவே அவர்கள் பிரிந்து போயிருக்கிறார்கள். அவங்க வேற ஒருத்தரோட சேரக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க என்ன பண்றாங்க, அந்த இடத்த எடுக்கிறதுக்காக பார்க்குறாங்க. அவங்க ஒரு விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ உடனடியாக இதுதான் 3ஆம் உலக யுத்தம், இயேசு கிறிஸ்துனுடைய வருகை, இதுக்கெல்லாம் நிறைய பேர் போயிட்டாங்க. அதை பற்றி இப்போ எனக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லை. இது அந்த உடனே இந்த பயம் வேண்டாம். சில பேர் பாருங்க இந்த யுத்தத்துக்கு ஆசைப்படுற மாதிரியே இருக்குது. இப்போ ஸ்ட்ரைட்டாக ரஷ்யா வந்து இஸ்ரேலோட தான் மோதும், உடனே ஈரான் வந்து இஸ்ரேல் அடிக்கும், அடிச்சிடாதா, அடிக்கிட்டுமே ஆண்டவரேன்னு ஜோம் பண்ணுவாங்க போல் இருக்கு. ஏன்னா இது அடிச்சுட்டா நாங்கள் சொன்னது சரி, நாங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, பைபிளில் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, 3ஆம் உலக யுத்தம் வந்துருச்சு. இந்த 3ஆம் உலக யுத்தம் வந்துருச்சுன்னா அடுத்தடுத்து இப்படி காரியங்கள் நடக்கும். நடக்கலனா சார், இது மாதிரிலாம் நிறைய முறை சொல்லிட்டோமே, அதெல்லாம் நடக்காம போயிடுச்சே. இருக்கவே இருக்கு வசனம், இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம், முடிவு உடனே வராது. அந்த வசனத்தை தூக்கி போட்டுருவோம். இப்ப இந்த வசனம் இந்த யுத்தம் 3வது உலக யுத்தமா மாறல, பேச்சுவார்த்தைலாம் நடத்திட்டாங்க, சரி ஏதோ ஒரு முடிவுக்கு வந்துருச்சு, வேற நாடுகள் இதுல உள்ள வரல அப்படின்னு சொன்னா இதே பிரசங்கம் பண்றவங்க டக்குன்னு சொல்லுவாங்க வேதனைகளுக்கு ஆரம்பம். இது மாதிரி யுத்தம் அங்கங்க நடந்துட்டு இருக்கு. சரி, நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு வருவோம். இந்த சுவிசேஷம் என்பது தேவனுடைய ராஜ்யத்தை இங்கே ஸ்தாபிப்பதற்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். யூதர்கள் இயேசுவினுடைய காலத்துல பரலோகத்துக்கு போறதை பத்தி யோசிக்கல, அவர்கள் விடுதலை அடைவதை குறித்து யோசித்தார்கள். அவங்க எப்பொழுதுமே பலவிதமான அடிமைத்தனத்திலே இருந்துகிட்டு வர்றாங்க. எகிப்தியர்கிட்ட இருந்தாங்க, நேபுகாத்நேச்சார்ட்ட இருந்தாங்க, பாபிலோனுடைய அடிமைத்தனத்தில் இருந்தாங்க, மேதிய பெர்ஷியா ராஜ்யத்தில் கீழே அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. இப்படி அடிமைத்தனம், பிறகு கொஞ்சம் விடுதலை, அடிமைத்தனம் கொஞ்சம் விடுதலை, இப்படிதான் இருந்தாங்க. இப்ப ரோம சாம்ராஜ்யத்தின் கீழே அவர்கள் விடுதலை இல்லாமல் அவர்களுக்கென்று தனி நாடு, அவர்களுக்கென்று தனி ஒரு தேசம், தனி அரசியல் அவர்களுக்கு தேவைப்பட்டது. அந்த தனி அரசியல் அவர்கள் எப்படி விரும்புனாங்கன்னா, தாவீதினுடைய ராஜ்யம், ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான், சாலமோனுடைய ராஜ்யம் கூட அவங்க கேட்கல. சாலமோனுடைய ராஜ்யம் அவ்வளவு சமாதானம் நிறைந்ததா இருந்தது. சாலமோனுடைய ராஜ்யத்துல தங்கம் எல்லாம் வந்து கல்லு மாதிரி இருந்தது, வெள்ளி ஒரு பொருட்டாகவே எண்ணப்படலை. அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் எங்களுக்கு வரணும்னு அவங்க யோசிக்கல. தாவீதினுடைய அந்த ஆட்சி வேணும். ஏன்னா தாவீதினுடைய ஆட்சி தான் ஜெயிக்கிற ஆட்சியாக இருந்தது. தாவீதினுடைய ராஜ்யம் யுத்தம் செய்கிற ஆட்சி காலமாக இருந்தது. ஆனா அவங்க ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால அவங்க வந்து தாவீதினுடைய வம்சத்திலிருந்து எங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது, தாவீதினுடைய வம்சத்திலிருந்து ஒரு ராஜா வருவார், அந்த ராஜா வந்து எங்களை தேவனுடைய ராஜ்யத்திலே எங்களை நடத்துவார், ஆண்டவரே ஒரு ராஜ்யத்தை எங்களுக்கு தருவார் அப்படின்லாம் அவங்க நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதே போல நீங்க இந்த பரலோகம் எப்படி 3 முறை தான் வந்திருக்கிறதோ, 3 முறை தான் எழுதப்பட்டிருக்குதோ, அதுபோல நரகம் என்பதை பவுல் ஒரு முறை கூட பயன்படுத்தல. நரகம் என்ற வார்த்தையை மற்றவர்கள்ல யாக்கோபு ஒரு முறை இந்த நாவை பத்தி பேசும்போது நரகாக்கினை அப்படின்னு எழுதியிருப்பாரு. அதே போல இந்த ஆதி காலத்தில் உள்ள பிசாசுகள் எல்லாம் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிற இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது பேதுரு ஒரு முறை என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி விஷயங்களை பேதுரு, யூதா, இவங்கெல்லாம் ஒரு முறை அதை பயன்படுத்தப்பட்டிருக்குது. பவுல் ஒரு முறை கூட பயன்படுத்தல. இயேசுதான் எல்லா முறையும் நரகம் என்ற வார்த்தை இயேசுதான் பயன்படுத்தி இருக்கிறாரு. வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு முறை கூட நரகம் என்ற வார்த்தை வரல. அக்னி கடல் இருக்கு, புறம்பான இருள் இருக்கு, இது எல்லாத்துக்கும் நாம நரகம்னு பேர் கொடுத்துட்டோம். நம்ம தான் அதை நரகம்னு கற்பனை பண்ணிக்கிட்டோமே தவிர அது வேற வேற காரணங்களுக்காக வெவ்வேறு வார்த்தைகளால சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் என்பதை நம்ம மறந்து போயிட்டோம். இந்த நரகம் பரலோகம் மரித்த பிறகு உள்ள வாழ்வுல ரொம்ப அக்கறை செலுத்தினதுனால இப்ப இருக்கிற வாழ்வுல பெரிய அக்கறை நம்ம செலுத்தாம போயிட்டோம். ஆனா யூதர்களுக்கு இந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியமா இல்லை. அவர்களுக்கு நரகத்திலிருந்து தப்புவித்து பரலோகத்துக்கு போகிறத பத்தி அவங்க நினைக்கவும் இல்லை. இயேசு கிறிஸ்துவும் கூட மத்தேயு 13வது அதிகாரத்துல இந்த உவமைகளை குறித்து சொல்லும் பொழுது ஒரு முறை கூட அதை ஒரு ஜியோகிராபிக்கல் பிளேஸா சொல்லல. பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது, பரலோக ராஜ்யம்
வலைக்கு ஒப்பா இருக்கிறது, பரலோக ராஜ்யம் தூரதேசத்துக்கு போகிற ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது. இப்படி நபர்களையும் இடத்தையும் சொல்றாரே தவிர பரலோக ராஜ்யம் என்பது எருசலேமை போல இப்படி இருக்கிறது என்பதை அவர்கள் சொல்லல. சோ தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்குதுன்றது தான், தேவனுடைய ஆளுகை முறை எப்படி இருக்குது. தேவன் ஒரு இனத்தை, ஒரு கூட்டத்தை தேவனே நேரடியாக வழி நடத்தினால் அது எப்படி இருக்கும், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமாக அவர்கள் பார்த்தார்கள். அவங்க சுவிசேஷம் மக்களை பரலோகத்துக்கு கொண்டு போகிற ஒரு விஷயமாக அவர்கள் பார்க்கல. சுவிசேஷம் இந்த பூமியிலே ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிற சுவிசேஷ செய்தி என்பது, இந்த செய்தி, சுவிசேஷம் என்றால் ஒரு செய்தி, அந்த செய்தி அறிவிக்கப்படும் பொழுது இந்த பூமியிலே ஒரு மாற்றம் உண்டாகும். இந்த பூமியிலே ஒரு மாற்றத்தை உண்டாக்குற வலிமையான ஆயுதம் சுவிசேஷம். அது ஒரு அரசியல் செய்தியாக தேசங்களை மாற்றுகிற ஒரு ராஜ்யத்தை, ஒரு ராஜாவை, ஏன்னா அந்த நாட்களில் ராஜா தான் இருந்தாங்க, ராஜாவை, புதிய ராஜாவை அறிமுகப்படுத்துகிற ஒரு செய்தியாக, இப்போ உக்ரைனுக்குள்ள ரஷ்யா போறது போல இந்த பூமிக்குள்ளாக தேவனுடைய ராஜ்யம் இன்வென்ஷன் பண்ணுது, உள்ளுக்குள்ளாக ஊடுருவி வருகிறது என்பதை அவர்கள் சொன்னார்கள். அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய வாக்கு என்ன? ஏசாயா 40வது அதிகாரம் தான் அவர்கள் விரும்புகிற அவர்கள் எதிர்பார்த்து இருக்கிற ஒரு வாக்கு தத்தத்தை குறிக்கிறது. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவைகள் சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு உரைத்தது என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. அப்போ இந்த வனாந்திரத்துல கூப்பிடுகிற சத்தம், ஒரு ஆள் வருவாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களை தேவனே ஆட்சி செய்ய வேண்டும், தாவீதின் வம்சத்தின் வழியாக தேவன் எங்களை ஆட்சி செய்வார், அதுக்காக நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப எப்படி வருகைக்காக அடையாளங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், வரப்போகுது, இந்த யுத்தம் வந்துச்சுன்னா எங்களுக்கு இதுன்னு சொல்லி இவங்க ஒவ்வொரு காரியத்திலையும் கூட இப்ப நமக்கு இருக்கிற இந்த பதட்டமான ஒரு எதிர்பார்ப்பு நிறைந்த இருதயம் இருப்பது போல அவர்களுக்கும் கூட எது நடந்தாலும் இந்த ராஜ்யம் நமக்கு இப்ப வரும், இப்ப அந்த மேசியா வந்து விடுவார் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு கூடவே அவர்கள் இருந்தாங்க. இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷனை யோசித்து பாருங்க. எது நடந்தாலும் அதை இவர்தான் மேசியா, நான் தான் மேசியான்னு சொல்றவங்க இயேசுவுக்கு முன்னாலையும் சரி, இயேசுவினுடைய காலத்திலையும் சரி, இயேசுவுக்கு பிறகும் சரி வந்து கொண்டே இருந்தார்கள். அது இயேசு காலத்துல நிறைய பேர் இருந்தாங்க, நான் தான் மேசியான்னு சொல்லி. பல பேர் புறப்பட்டு ஜனங்களை வஞ்சித்து கூட்டு போயிட்டாங்க. இயேசு அதனாலதான் சொன்னாரு, இங்கே கிறிஸ்து இருக்கிறார், அங்கே கிறிஸ்து இருக்கிறார்னு சொல்லுவாங்க அப்படின்லாம் சொன்னார். அது இந்த காலத்துல இல்ல, அவர் காலத்திலேயே அது நடந்தது. அவர் மரித்த கொஞ்ச நாட்கள்லயே ஏராளமான கிறிஸ்துக்கள் நாங்க தான் கிறிஸ்து. ஏன்னா இவர் மரிச்சிட்டார் பாருங்க, மரிச்சவர் எப்படி கிறிஸ்துவா இருக்க முடியும், மரிச்சவர் எப்படி உங்களை மீட்டெடுக்க முடியும், ஏன்னா அவங்க உயிர்த்தெழுதலை நம்பல. ஆகவே நாங்கள் தான் கிறிஸ்து என்று சொல்லி அப்போ AD 70க்கு முன்னால நிறைய பேர் தோன்றுனாங்க. இயேசு சொன்ன தீர்க்கதரிசனம் அங்க நிறைவேறிச்சு. அதுலதான் இவங்க ரொம்ப உறுதியாக சில அடையாளங்களை, இவர்தான் மேசியா என்பதற்கான அடையாளங்களை எடுத்து வைக்கிறாங்க. சோ அதுல முக்கியமான அடையாளம் என்னன்னா, இந்த மேசியா வருவதற்கு முன்பாக வழிகளை செவ்வை பண்ணுகிற, பள்ளங்கள் எல்லாம் குன்றுகள் எல்லாம் சரிசமமாக்கப்படுகிற ஒரு சத்தம் வனாந்திரத்திலிருந்து ஒரு சத்தம் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதுதான் நமக்கு தெரியும் அவர் யாருன்னு சொல்லி தெரியும். இங்க வெறும் வனாந்திரத்தின் சத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாயாவில் 40வது அதிகாரத்துல. ஆனா மல்கியா புஸ்தகம் 3வது அதிகாரம் 1 வசனத்துல, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான், அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார், இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ என் தூதனை அவருக்கு முன்பாக அனுப்புகிறேன். யார் இந்த தூதன்? முதல்ல வனாந்தரத்தினுடைய சத்தம், இதோ என் தூதனை அனுப்புகிறேன். இப்போ 4வது அதிகாரம் 5வது வசனத்துல பார்க்கலாம். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். இந்த எலியா தீர்க்கதரிசி தான் வர வேண்டும் என்று காத்திருந்தாங்க. எப்படி தாவீதினுடைய குமாரனுடைய ஆட்சி நடக்கும் என்று அவர்கள் நம்பினார்களோ, அதற்கு மிக முக்கிய அடையாளமாக
அதற்கு முன்பாக, மேசியா வருவதற்கு முன்பாக எலியா வருவார். மறுபடியும் எலியா வருவார். ஏன் மறுபடியும் எலியா வருவார்? எலியா மறுபடியும் மேலே உயிரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று அவர்கள் வாசிக்கிறாங்க. அவர் அக்னி ரதத்துல மேல போனாரு. அப்போ அவர் மறுபடியும் திரும்ப பூமிக்கு வருவார். இப்பொழுது நமக்கு அந்த நம்பிக்கைகள்லாம் இருக்குது. என்ன நம்பிக்கை? எலியாவும் மோசேயும் யாரோ 2 சாட்சிகள் வருவாங்க அப்படின்லாம் போட்டிருக்குது இல்லையா வெளிப்படுத்தின விசேஷத்துல. அதை எலியாவும் மோசே அல்லது எலியா ஏனோக்கு, மோசே ஏனோக்குன்னு நிறைய பேர் நிறைய விதமா அதை சொல்லிட்டு இருக்காங்க. இது போல அவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன்பாக இந்த வனாந்தரத்தில் சத்தமிடுகிற இந்த எலியா வருவார் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. எந்த காலகட்டத்துல இது நடக்குது, அதான் ரொம்ப முக்கியம். எந்த காலகட்டத்துல நடக்குது. இதனாலதான் இன்றைக்கு நான் சுவிசேஷத்தின் அரசியல் என்று இதற்கு தலைப்பு வைத்தேன். ஏன்னா இந்த காலத்து அரசியலை பத்தி நான் பேச போறதில்லை, அந்த காலத்து அரசியலை பத்தி நான் பேச போறேன். இந்த கால சூழலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் லூக்கா அதை ரொம்ப தெளிவாக எழுதுகிறார். லூக்கா 3வது அதிகாரம் 1 வசனம். இந்த கால சூழ்நிலையை அவர் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறபடியால் இந்த வசனத்தை அவர் எழுதுறார் பாருங்க. திபேரியு ராயன் ராஜபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்திலே பொந்தியு பிலாத்து யூதாவுக்கு தேசாதிபதியாயும் ஏரோது காற்பங்கு தேசம் ஆகிய கலிலேயாவுக்கு அதிபதியாயும் அவன் சகோதரனாகிய பிலிப்பு கால்பங்கு தேசமாகிய இத்திரேயாவுக்கு திரோகொனித்தி நாட்டிற்கும் அதிபதியாகவும் லிசியானியா காற்பங்கு தேசமாகிய அபிலேனேக்கு அதிபதியாகவும் அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்திலே வனாந்திரத்திலே சகாரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. இது ஹிஸ்டாரிக்கல் அக்யூரசிக்காக எழுதப்பட்டது மாத்திரம் அல்ல. ஒரு வரலாற்று பூர்வமான விஷயத்தை எழுதுறேன், இது உண்மையிலே நடந்திருக்குது, அது எந்த காலத்துல நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு வரலாற்று புஸ்தகத்தை எழுதுகிற கோணத்துல இதை வாசிக்கும் போது நமக்கு அவ்வளவு தெளிவா இருக்குது, வரலாற்று ரீதியாக இருக்குது. ஆனா இது எப்படிப்பட்ட காலம் இருந்தபோது தேவனுடைய ராஜ்யம் உள்ளே வந்தது என்பதை அவங்க சொல்றாங்க. ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னா, ஜனங்கள் அவ்வளவாக நம்பிக்கை இழந்தவர்களாக இருந்தாங்க. இனிமே ஒன்றும் நடக்காது அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு ஏராளமா வந்து போச்சு. ஒரு ஹோப் இருக்குது, அதே நேரத்தில் டிஸ்பயரா இருக்காங்க. மேசியா வருவார் அப்படின்ற நம்பிக்கை ஒண்ணு இருக்கு, அதே நேரத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்க்கும்போது, யார் ஆட்சியில் இருக்கிறான்றதை பார்க்கும்போது அதற்கான அதை நம்பக்கூடிய ஒரு சூழல் அவர்களுக்கு இல்லாம இருந்தது. இந்த யாரெல்லாம் இருக்கிற பாருங்க, திபேரியு ராஜா தான் இயேசுனுடைய காலத்துல இருக்கிறாரு. அந்த நேரத்தில் ஏரோது இஸ்ரவேலர்களுடைய பிரதிநிதியாக அங்க ராஜாவாக இருக்கிறார். ரோமர்களுடைய பிரதிநிதியாக கவர்னராக பொந்தி பிலாத்து இருக்கிறார். இன்னொரு இடத்துல மற்ற ஏரோதுன்னு சொல்லி சொன்னா, இந்த ஏரோது இயேசு பிறந்த போது இருந்த ஏரோது இல்ல, ஹீரோது தி ஆன்டிபாஸ் அப்படிங்கிறவர். அந்த ஏரோதினுடைய பேரன்னு சொல்லலாம். அது ஒரு சிக்கலான உறவு முறைகள்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த ஹீரோது இறந்துட்டார். இறந்த பிறகுதான், அதாவது இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று தேடின அந்த ஏரோது இறந்த பிறகு இவர் இந்த ஏரோது ஆன்டிபாஸ் என்கிறவர் அங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறார். நீங்க மார்க்கு 6வது அதிகாரம் 14வது வசனத்துல அதை பார்க்கலாம். மார்க்கு 6வது அதிகாரம் 14வது வசனம். அவருடைய பெயர் பிரசித்தமானபடினாலே ஏரோது ராஜா அவரை குறித்து கேள்விப்பட்டு, இந்த ஏரோது இருக்கிறான் இல்லையா, இந்த ஏரோது ராஜா தான் யோவான் ஸ்நானகனை கொலை செய்தவர். அந்த இயேசு பிறந்த போது இருந்த ஏரோது முதலே மரிச்சு போயிட்டார். அவரை குறித்து கேள்விப்பட்டு யோவான் ஸ்நானகன் மரித்தோரில் எழுந்தான், ஆகையால் அவனிடத்தில் இந்த பலத்த செய்கை விளங்குகிறது என்றான். ஏரோது அதை கேட்ட பொழுது, சில பேர் என்ன சொல்றாங்க, அவர் எலியா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஏரோது என்ன சொல்றாருன்னா 16வது வசனத்துல, ஏரோது அதை கேட்டபோது அவன் நான் சிரசேதம் பண்ணின யோவான் தான், அவன் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்றான். ஏன்னு சொன்னா, இந்த யோவான் ஸ்நானகன் இவருடைய தவறான உறவை எதிர்க்கிறாரு. அதாவது இன்னொரு தேசத்துல, அதுதான் இங்க எழுதியிருக்கு, பிலிப்புன்ற ஒருத்தர் எழுதியிருக்கு இல்லையா, லூக்கா 3வது அதிகாரம் 1 வசனத்துல. அந்த பிலிப்புனுடைய ஒரு மனைவியை இவர் மனைவியா எடுத்துக்கிறதுனால
இவர் வந்து கண்டிக்கிறாரு. கண்டிச்ச போது அது பிடிக்காம, அந்த ஏரோதுக்கு கூட பெரிய பிரச்சனை கிடையாது, அந்த லேடிக்கு பிடிக்கல. புரியுதுங்களா? ஏரோது நினைச்சா கூட தப்பி வைக்க முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தி அவங்க வந்து அவரோட தலையை வெட்டிட்டாங்க. இவனுக்கு அதுல இருந்தே ஒரு பயம் இருந்துட்டே இருக்குது. ஏன்னா இந்த ஏரோதுக்கு யோவான் ஸ்நானகன் மேல எப்பொழுதுமே ஒரு மரியாதையும் ஒரு பயமும் இருந்திருக்குது. அதனால மனைவி தன்னுடைய மகள் மூலமாக ஆடின அரசியல் நாடகத்தினால வெட்ட வேண்டியது ஆயிடுச்சு. ஆனா இவனுக்குள்ள பயம் இருந்துட்டே இருக்குது. இப்போ ஒருத்தர் வல்லமையா கிரியை செய்த உடனே இது யோவானாகத்தான் இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். இப்போ எல்லா இடங்கள்லையும் ஊழலும், எல்லா இடங்கள்லையும் அதிகார துஷ்பிரயோகமும் நடந்துட்டு இருக்கிற ஒரு நேரம் பாருங்க. அண்ணா காய்பா ஏன் அவங்க எழுதியிருக்குது? கரப்டட் பிரீஸ்ட். செல்வந்தர்கள் எல்லாம் அரசாங்கத்தோடு கூட சேர்ந்து கொண்டார்கள், எப்படியாவது அவங்க தப்பிக்கணும், அவங்க வாழணும். சஃபர் யார் ஆகிறான்னு சொல்லி சொன்னா காமன் பீப்புள் தான் சஃபர் ஆகுறாங்க. அந்த இவர்களுக்குள்ளாக நடக்கிற அந்த போட்டிகளில் அந்த அரசாங்கத்தை காப்பாற்ற வேணும்னு நினைக்கிறதுக்குள்ள இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில ஏசாயா சொன்ன அந்த வார்த்தைகளின் அடிப்படையில, மல்கியாவில் சொன்ன அந்த வார்த்தையின் அடிப்படையில யோவான் ஸ்நானகன் யோர்தான்ல ஞானஸ்தானம் கொடுக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல ஹிண்ட், அந்த யோவான் ஸ்நானகன் அவருடைய உடையின் மூலமாக ஒரு ஒட்டக மயிர் தரித்து தேனை சாப்பிட்டு வெட்டுக்கிளிகளை சாப்பிட்டு, வெட்டுக்கிளிகள் சாப்பிடலாமா கூடாதான்னு கேட்காதீங்க, லேவியராகம புஸ்தகத்தில் அந்த வெட்டுக்கிளிகள் வந்து சாப்பிடக்கூடிய ஒரு விஷயமாக போட்டிருக்குது. லேவியராகம புஸ்தகம் 11வது அதிகாரம் 22வது வசனத்தில், வெட்டுக்கிளி ஜாதியாயிருக்கிறதையும் சோலையாம் எனும் கிளி ஜாதியாயிருக்கிறதையும் அர்கோல் எனும் கிளி ஜாதியாயிருக்கிறதையும் அகாபு எனும் கிளி ஜாதியாயிருக்கிறதையும் நீங்கள் புசிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கிறது. அதனால அவரு அதை புசிக்கிறார். அதெல்லாம் ஒரு அடையாளம் தான். அந்த ஒட்டக மயிர் அப்படின்றது வந்து எலியா தரித்திருந்த உடை. ஆகவே அதே உடையை இவர் என்ன பண்றாரு? தரிக்கிறார், ஐடென்டிபிகேஷன் பண்றார், நான் தான் எலியான்ட்டு. அந்த எலியா எந்த யோர்தானை பிரித்தாரோ அதே யோர்தானில் நின்று இவர் ஞானஸ்தானம் கொடுக்கிறார். அந்த 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 யோர்தான்ல ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு நிறைய அடையாளங்கள் இருக்கிறது. யோர்தான்ல ஞானஸ்தானம், யோர்தானை கடந்த பிறகுதான் அவர்கள் கானானுக்குள்ளே வழிநடத்தப்பட்டார்கள் யோசுவாவின் மூலமாக. அப்படி ஒரு புதிய யோசுவா வருகிறார், வந்து உங்களை புதிய பாதைக்குள்ளாக நடத்த போகிறார். இந்த புதிய ஜேர்னிக்குள்ளாக, இந்த புதிய பயணத்திற்குள்ளாக நீங்கள் வரும்படியாக உங்களை நான் அழைக்கிறேன் அப்படிங்கிறது அவருடைய செய்தியா இருந்தது. அவருடைய செய்தி வந்து பரலோகத்துக்கு போகலாம் வாங்க அப்படிங்கிறது இல்லை. யோவான் ஸ்நானகனுடைய செய்தி மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்துக்கு போகலான்றது கிடையாது. மன்னிப்புக்கேற்ற விஷயங்களை சொன்னார். ஏன் மன்னிக்கப்படணுன்றதையும் அவர் சொன்னாரு. ஆனா அதனுடைய கனிகளாக என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, பொருளாதார சீர்திருத்தத்தை தான் அவர் பேசினார். எக்கனாமிக் ஜஸ்டிஸை பத்தி பேசினார். எக்கனாமிக் ஜஸ்டிஸ் தான் யோவான் ஸ்நானனுடைய சுவிசேஷமா இருந்தது. ஏன்னா லூக்கா 3வது அதிகாரம் 10வது வசனத்துல ஜனங்க என்ன கேட்கிறாங்க பாருங்க. அப்பொழுது ஜனங்கள் அவரை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவன் பிரதியுத்தரமாக, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் என்றான். இது சாதாரண ஜனங்களுக்கு சொன்னது. வரி வசூலிக்கிறவன் கேட்கிறார். 13, அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறதுக்கு அதிகமாக ஒன்றும் வாங்காதிருங்கள், ஊழல் செய்யாதீங்க, லஞ்சம் வாங்காதீங்க, அவ்வளவுதான் விஷயம். அது டாக்ஸை வந்து அதிகப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போர்ச்சேவர் வந்து கேட்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, நீங்கள் ஒருவனுக்கும் இடுக்கம் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்றும் இருங்கள். போலி என்கவுண்டர்லாம் பண்ணாதீங்கப்பா. போலி என்கவுண்டர் பண்ணி ப்ரொமோஷன் வாங்குறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. உங்க சம்பளமே போதும்னு இருங்க. ஒருவனுக்கும் இடுக்கம் செய்யாதீங்க. உங்க அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி உங்களுக்கு பேர் உண்டாகும்படியாக செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி யோவான் ஜஸ்டிஸ் பத்தி பேசுறார். நீதியாக நடக்கிறதை பற்றி அவர் பேசுறார். இந்த சூழலை பற்றி நான் உங்களோட கூட இந்த வாரத்துல பேசி வருகிற வாரங்களில் இன்னும் அதை எக்ஸ்பேண்ட் பண்ண விரும்புகிறேன். மறுபடியும் மார்க்கு 1வது அதிகாரம் 1வது வசனத்துக்கு போகும். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். ஏன் வெறும் சுவிசேஷம் போடாம இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் போடணுன்றதான் ஆரம்பத்துல கேட்டிருந்தேன். அதற்கான பதிலை சொல்லி இந்த செய்தியை நான் முடிவு கொண்டு வருகிறேன். தொடர்ந்து நாம அடுத்த வாரங்கள்ல பேசுவோம். அதாவது நம்ம ரோம் அரசியலை புரிந்து கொள்ளணும். இந்த சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் ஏன் சொல்லணும் அப்படின்னா, வேற ஏதோ ஒரு சுவிசேஷம் சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க. அதனாலதான் வெறும் சுவிசேஷம் சொல்லாம இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் அப்படின்னு இவர் சொல்றதுக்கு காரணம், வேற யாருடைய சுவிசேஷமும் அங்க சொல்லப்பட்டிருக்குது.
அப்போ நீங்க ரோமை புரிந்து கொள்ளணும்னா இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு சரியாக 100 ஆண்டுகளுக்கு முன்பாக வரை அது ஒரு ரிபப்ளிக் நேஷன். இன்றைக்கு இந்தியா எப்படி குடியரசாக இருக்கிறதோ, எப்படி இது மக்கள் ஆட்சி என்று சொல்லப்படுகிறதோ, அதே போல ரோம் குடியரசாக இருந்திருக்குது. இதை முதல் முறை நான் வாசிக்கும் போது என்னால் நம்பவே முடியல. இயேசு பிறப்பதற்கு 100 வருஷத்துக்கு முன்பாக, கிட்டத்தட்ட 2100 வருஷங்களுக்கு முன்பாக ஒரு நாடு குடியரசு நாடாக இருந்து, பிறகு அது ஒரு தனி ஆள் ஆட்சி பண்ணுகிற நாடாக மாறி இருக்குது. ஏன்னா நம்ம கேள்விப்படுறதெல்லாம் இப்போ இன்னைக்கு சவுதி அரேபியா இல்லது இந்தியா இந்த மாதிரி நாடுகள்லாம் கூட ராஜா அரசாண்டுகிட்டு இருந்து பிறகு குடியரசானது தான் நமக்கு தெரியும். ராஜா உடைய ஆட்சி முறையிலிருந்து விடுதலையாகி இப்போ பெரிய நாடுகள்லாம் வலியுறுத்துறாங்க, ராஜமுறை கூடாது, ஒரு ஆளுடைய ஆட்சி முறை கூடாது, நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி முறை வேண்டும் அப்படின்னு சொல்லி இவங்க ஆட்சி முறைகளை வைக்கிறாங்க. சில இடங்கள்ல அது ஒரு பேருக்குன்னா மக்கள் ஆட்சி அப்படின்ற ஒரு பேருக்குன்னா ஒரு பார்லிமெண்ட்டை வச்சுக்கிட்டு, ஆனால் ஆட்சி செய்யறது ஒரு ராஜா தான் ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிற முறை இன்றைக்கும் கூட இருக்குது. ஆனா இந்தியா, அமெரிக்கா போன்ற நாடுகள் தான் முழு குடியரசு நாடுகளாக இருக்கிறது, மக்களே தேர்ந்தெடுக்கிற அந்த முறையில் இருக்குது. இங்கிலாந்து மாதிரி நாடுகள்லாம் முழுமையாக அதற்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்றாங்க. அப்போ ரோமும் அப்படிதான் இருந்திருக்குது. அப்படி இருந்து நிறைய ஸ்டேட் வச்சு அந்த ஸ்டேட்டுக்கு முக்கியமான ஆட்கள் எல்லாம் முதல்வர்கள் மாதிரி ஆட்கள் எல்லாம் வச்சிருந்திருக்கிறாங்க. அதுல சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, இந்த இந்த ரிபப்ளிக் முறை வேண்டாம், இது சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. அந்த போராட்டத்தை ஆரம்பித்ததுல முக்கியமான 3 பேர், அந்த முக்கியமான 3 பேர் யாருன்னு சொல்லி சொன்னா, ஜூலியஸ் சீசர், பாம்பி, கிராசஸ் அப்படிங்கிற 3 முக்கியமான பேர். இதுல இந்த ஜூலியஸ் சீசர் யாருன்னா சாமியார், ஒரு ஹை பிரீஸ்ட், அவரு ஒரு துறவி மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு 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 துறவி மாதிரி இந்த ஆளு ஜூலியஸ் சீசர். ஆனா இவங்களுக்கு இந்த ரிபப்ளிக் பிடிக்கல. ஸோ இந்த 3 பேரையும் தான் முதல் திருத்துவம் அப்படின்னு அவங்க கூப்பிட்டாங்க. முதல் திருத்துவம், ட்ரியும் விராட்டி அப்படின்னு சொன்னாங்க. கிரீக்ல ட்ரியும் விராட்டி, முக்குலத்தோர் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஆனா அதற்கு இன்னொரு பேர் திருத்துவம். 3 பேர் இருந்ததுனால ஜூலியஸ் சீசர், பாம்பி, கிராசஸ் அப்படிங்கிற இந்த 3 பேரும் என்ன பண்றாங்க, ஒரு புரட்சி மாதிரி ஒன்று பண்ணி இந்த ரிபப்ளிக் நேஷனை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றாங்க. தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு இந்த பிறகு உள்நாட்டு கலகம் நடக்குது. யார் பெரியவங்கன்னு இந்த 3 பேருக்குள்ள சண்டை வந்துடுச்சு. யாருக்கு, பாம்பி, கிராசஸ் இவங்களை எல்லாரையும் ஜெயிச்சு ஜூலியஸ் சீசர் ரோம் சாம்ராஜ்யத்தினுடைய எம்பரராக தன்னை அறிவித்துக் கொள்ளுகிறார், சீசராக அறிவித்துக் கொள்ளுகிறார். அதான் சீசர். ஏன்னா அதுக்கு முன்னால எப்படி நடந்ததுன்னு சொல்லி சொன்னா, ரெக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த எம்பரர்ஸ் தான் இருந்தாங்க. இந்த ரெக்ஸ்ன்ற வார்த்தை ஜனங்களுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தையாவே மாறி போச்சு. அதுல இருந்து தான் ரிபப்ளிக் வந்திருக்கு. அதனால மறுபடியும் ரெக்ஸ்ன்னு வேண்டாம்னு சொல்லி சீசர்ன்ற வார்த்தையை அவங்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஜூலியஸ் சீசர் யுத்தங்களை நடத்தி இந்த யுத்தம் ஒரு சமாதான பீரியடாக மாறி, அவர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தவர். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 44 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மரிச்சிட்டார் ஜூலியஸ் சீசர், அந்த முதல் எம்பரர். அவர் தான் இந்த ரோம சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தினவர் என்கிற பெயர் அவருக்கு உண்டாயிடுச்சு. அவருக்காக பல பட்ட பெயர்கள் கொடுக்கப்பட்டது, டிவைன் என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னா, இந்த 44 பிசியில ஒரு புரட்சி, மறுபடியும் ஒரு புரட்சி வெடிக்குது. நீங்க அதை ஷேக்ஸ்பியர் நாடகங்கள்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜூலியஸ் சீசர் புரூட்டஸ் மூலமா ஜூலியஸ் சீசர் கொல்லப்படுறார். மறுபடியும் ஒரு யுத்தம், ஒரு உள்நாட்டு கலவரம் உண்டாகுது. ராஜா இல்லாம ஆயிடுறாங்க. ராஜா இல்லாமகி யார் ராஜாவாக இருக்கிறது என்பது ஒரு 13 வருஷம் அந்த இடத்துல ஒரு போராட்டம் நடந்துட்டே இருக்குது. அப்போ 2வது திருத்துவம் என்று சொல்லப்படுகிற மார்க் ஆண்டனி யாருன்னா, இந்த ஜூலியஸ் சீசருக்காக பரிந்து பேசுகிறவர். அவருடைய மரணத்துல ஒரு பெரிய பேச்சு கொடுத்தவர் மார்க் ஆண்டனி. மார்க்கஸ் அப்படிங்கிற ஒருத்தர்,
அக்டோவியன் யாருன்னா இந்த ஜூலியஸ் சீசருடைய வளர்ப்பு மகன். இந்த 3 பேரும் தான் இந்த அப்பாவை கொண்டுட்டாங்க இல்லையா, அவங்களெல்லாம் பழி வாங்கி நாட்டில் மறுபடியும் நடந்த பிரச்சனைகள் எல்லாம் தங்களுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்து மறுபடியும் ஒரு ராஜ்யத்தை நிறுவுறாங்க. அப்படி நிறுவும் போது மறுபடியும் அந்த 3 பேருக்குள்ள சண்டை வந்து இந்த அக்டோவியன் என்று சொல்லப்படுகிற இந்த ஜூலியஸ் சீசருடைய அடாப்டட் சன், தத்தெடுக்கப்பட்ட பிள்ளை தான் என்ன பண்றாரு, அடுத்த ராஜாவாக வருகிறார். அப்படி வரும் பொழுதுதான் இவர் என்ன பண்றாரு, இந்த அக்டோவியன் என்ன பண்றாருன்னா, நாட்டை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக அகஸ்டஸ் சீசர் கடவுளாக மாறிவிட்டார். அகஸ்டஸ் சீசர் கடவுளாக மாறிவிட்டார்ல, அவர் கடவுளாக தான் இருந்தார். அதனாலதான் அவரால் என்ன பண்ண முடிஞ்சது, இந்த ரோமுக்கு ஒரு சுபீட்சத்தை கொண்டு வர முடிந்தது. ஆகவே ஜூலியஸ் சீசர் யாருன்னா சன் ஆஃப் காட். இந்த குறிப்புகள் எல்லாம் பாருங்க, நான் உங்களுக்காக அதை எடுத்திருக்கிறேன். அங்க இருக்கிற ஒரு நட்சத்திரம் பாருங்க, அந்த நட்சத்திர காயின் பாருங்க, ஒரு காமட், ஒரு வால் நட்சத்திரம் வந்தது போலவும். இதெல்லாம் நீங்க சுவிசேஷத்தோட ஒத்து பார்க்கறதுக்காக போடுறேன். அதே மாதிரி நிறைய இடங்கள்ல இந்த கல்வெட்டுகள்ல அப்ப பதிஞ்சிருக்காங்க. என்ன பதிச்சிருக்காங்க இப்ப பாருங்க, இந்த கல்வெட்டு பாருங்க, 1869 துருக்கி நாட்டில் உள்ள எஃபீசியஸ்ல இருந்து இது கிடைச்சது. அதுல என்ன இன்ஸ்கிரைப் ஆயிருக்கு, என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, த எம்பரர் அகஸ்டஸ் சன் ஆஃப் காட் கவுன்சில் ஆஃப் த 12th டைம் அப்படின்னு ஒரு வார்த்தை, அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் அதுல எழுதப்பட்டிருக்கு. ஸோ இவர் என்ன பண்றாருன்னா, நிறைய ரோம காயின்ஸை ரெடி பண்றாரு. அதுல எல்லாவற்றிலையும் இவருடைய படத்தையோ அல்லது அவருடைய தகப்பனாருடைய படத்தையோ போடுறாரு. இந்த ஒரு காமெண்ட் போட்டு போடுறாரு. அங்கங்க என்ன எழுதுனாங்கன்னு சொல்லி சொன்னா, தேவனுடைய குமாரனாகிய அகஸ்து ராயனின் சுவிசேஷம் அப்படின்னு அங்கங்க எழுதுவாங்க. அகஸ்து ராயனுடைய சுவிசேஷம். இப்ப நல்லா கவனிங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத விஷயங்களை நான் சொல்றேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க இது மாதிரி ஒரு முறை யோசித்திருப்பீங்களான்னு தெரியல. இதை கேட்கிறவர்கள் நீங்க சும்மா கூகுள் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதெல்லாம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த விஷயங்கள். பிசி 30 இருந்து AD 14 வரைக்கும், அதாவது கிறிஸ்து பிறக்கும் பொழுது இருந்தது யாருன்னு சொல்லி சொன்னா, அகஸ்து ராயன், அகஸ்டஸ் சீசர், ஜூலியஸ் சீசர், அகஸ்டஸ் சீசர். அகஸ்து ராயனால் குடிமதிப்பு எழுதும்படி கட்டளையிடப்பட்டது அப்படின்னு. ஆனா இயேசு கிறிஸ்து சரியா 14 வயது இருக்கும் பொழுது, இயேசு ஊழியத்துக்கெல்லாம் வருவதற்கு முன்பாகவே இவர் இறந்து விட்டார். அதுக்கப்புறம் 14வது வயசுல இருந்து திரிபு ராயன், டிபேரியஸ், டிபேரியஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த ராஜா தான் இயேசு கிறிஸ்து மரிக்கிற வரைக்கும் ஆட்சி செய்து கொண்டிருந்தவர். ஸோ இந்த ஜூலியஸ் சீசர் தான் சன் ஆஃப் காட், பிரின்ஸ் ஆஃப் பீஸ் அப்படின்லாம் கூப்பிட்டாங்க இந்த 2வது ராஜா. ஏன்னா இவர் தான் நாட்டில் அமைதியை உண்டு பண்ணுகிறார். இவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, ஏன் சன் ஆஃப் காட்னு தானே அறிமுகப்படுத்திக்கிட்டாரு, ஏன் அவருடைய தகப்பனை ஒரு ராஜாவாகவும் ஒரு கடவுளாகவும் கடவுளால் அனுப்பப்பட்டவராகவும் ஏன் அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கு ஒரு தெய்வீக ஆட்சி முறை வந்துவிட்டது, ஒரு டிவைன் ரூல் இந்த ரோமுக்கு வந்தது, இவர்களால் தான் வந்தது. It was a new beginning for the world. இதுக்கு ஒரு புதிய உலகம் உண்டாக போகுது. இப்போ ஒருவேளை ரஷ்யா துருக்கியை ஜெயிச்சிச்சுன்னு வச்சிங்களேன், a new world order அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அமெரிக்கா குற்றஞ்சாட்டுது. என்ன சொல்லுது, ஒரு புதிய உலக முறையை அவங்க கொண்டு வர பார்க்குறாங்க. இவ்வளவு நாள் அமெரிக்கா தான் வல்லரசாக இருந்தது, இனிமே ரஷ்யா வல்லரசாக முயற்சி பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அதுபோல இந்த ரோம சாம்ராஜ்யம் வல்லரசானதுனால ஒரு புதிய ஆட்சி முறை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனால என்ன உண்டாக போகுது, இந்த ஜூலியஸ் சீசர்லாம், அந்த அகஸ்டஸ் சீசருக்கு முன்னால இருந்த அந்த ஜூலியஸ் சீசர்லாம் பயங்கரமான நல்ல செய்கைகளை செய்கிறது போல செய்து தங்களுடைய ஆட்சியை உறுதிப்படுத்திக்கிட்டாங்க. பிறகுதான் அவங்க ராஜாவானாங்க. நிறைய ஜனங்களுக்கு நிறைய சட்டங்களை திருத்தினாங்க. இதெல்லாம் பழைய சட்டம், புது சட்டத்தை கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஹெல்ப் பண்ணாங்க, நிறைய ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி விவசாய சட்டங்கள்ல மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்களை இன்னைக்கு நீங்க கேள்விப்படுற நிறைய விஷயங்களை அன்றைக்கு அவர்கள் செஞ்சாங்க. செஞ்ச பிறகுதான் தொடர்ந்து அவர்கள் மக்கள் மத்தியில் ஆதரவை பெற்றுக்கொண்டு பிறகு ஒரு கொடுங்கோல் அரசனாக தாங்கள் சொல்றது மட்டுமே நடக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு ராஜாவாக அந்த அகஸ்டஸ் சீசர் மாறினார். அதே தான் ஜூலியஸ் சீசரும் பண்ணாரு. அதுதான் அரசியல்னு சொல்றோம். ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆட்சியில தான், என்னுடைய ஆட்சியிலே தான், யாரு சொல்றது, அகஸ்டஸ் சீசர் சொல்றார், என்னுடைய ஆட்சியிலே தான்
மகிமை, ரோம சாம்ராஜ்யத்துக்குன்னு ஒரு மகிமை. இந்த ரோம் என்று சொன்னால் உலகமே அண்ணாந்து பார்க்கிற ஒரு நாடாக நான் இதை மாற்றியிருக்கிறேன். என்னுடைய நாட்டில், என்னுடைய ஆட்சி காலத்தில் தான் இங்கே சண்டையே இல்லாமல் ஒரு பெரிய சமாதானம் நிலவுகிறது, செழிப்பு, எல்லாரும் நல்லாயிட்டாங்க, எல்லாருமே வறுமையிலிருந்து மீண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. பிகினிங் ஆஃப் கிராண்டுவர், க்ளோரி, பீஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு சொல்லி அவங்க எங்க பேசினாலும் பேசுவாங்க. இந்த ரோம சாம்ராஜ்யம் வந்து விட்டபடினாலே சமாதானம் உண்டாகிவிட்டது. என்ன உண்டாயிடுச்சு, இந்த நம்ம நாட்டுக்கே பெருமை உண்டாயிடுச்சு, நம்ம நாடை மற்ற நாடெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியப்படுறாங்க, ப்ராஸ்பரிட்டி உண்டாயிடுச்சு. இது எப்பொழுதுமே ஒரு அரசாங்கத்தினுடைய, ஒரு ராஜாவினுடைய பேச்சு. எந்த ராஜாவும் என் ஆட்சி நல்லா இல்லைன்னா சொல்ல போறாங்க. எப்பொழுதுமே ஒரு ராஜாவினுடைய பேச்சு இதுவாக தான் இருந்தது. ஆனா கிறிஸ்து வந்ததனுடைய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த ஆட்சி, நீங்க ரோம பத்திலாம் வாஸ்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 6 லட்சம் பேர் தான் இருந்திருக்கிறாங்க. அந்த 6 லட்சம் பேர்ல 60% அடிமைகளா இருந்திருக்கிறாங்க. மொத்தம் 2 தெருக்கள் தான் கல்லு போட்டு ரோடாக அமைக்கப்பட்டது. 2 தெருக்கள் தான் இருந்திருக்குது. மற்றதெல்லாம் இப்ப எப்படி இருந்திருக்கும் பாருங்க. குப்பமேடுகள் போல உள்ள இடங்கள்ல மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு புரியணும் அந்த கால சூழ்நிலை, அந்த அரசியல் சூழ்நிலை எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. அதிகாரத்தின் மூலமாக ஆட்சி நடந்தது. எங்க பார்த்தாலும் கிரீடு, எங்க பார்த்தாலும் வன்முறை, எங்க பார்த்தாலும் அடிமைத்தனம், இதெல்லாம் நடந்து கொண்டிருந்த போது இப்போ அவங்க அடிக்கடி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரோம சாம்ராஜ்யம் அவர்களுடைய சின்னமாகிய கழுக பரேடு நடத்துவாங்க. அங்கங்க பரேடு போவாங்க பயத்தை உண்டு பண்றதுக்காக. இப்ப இந்த ஓட்டு போறதுக்கு முன்னாலெல்லாம் போலீஸ் ரோட்ல நடந்து வரும், அல்லது ராணுவம் ரோட்ல நடந்து வரும். அப்படி நடந்து வந்துச்சுன்னா இங்க அமைதி வந்துடும், இவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படின்னு மற்ற சாதாரண ஜனங்களுக்கு ஒரு நிம்மதி பிறக்கும், அல்லது ஒரு பயம் வரும், யாரும் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்கன்றதுக்காக தான் அந்த பரேடு போடுவாங்க. அது போல இப்ப இந்த படத்துல பாக்குறீங்களா, இது மாதிரி சின்னத்தை தூக்கிக்கிட்டு இந்த கழுகு சின்னம் தான் அவங்களுக்கு. கழுகு என்பது எப்படி சிங்கம் காட்டுக்கு ராஜாவோ அது போல பறவைகளுடைய ராஜா, பறவைகள் பலசாலி, பறவைகளுடைய உன்னதமானது அது இந்த கழுகுதான். இந்த கழுகுதான் அங்கங்க தூக்கு கொண்டு வரப்படும். ஆனா இந்த சுவிசேஷத்தின் ஆரம்பம் இவர் சொல்றாரு பாருங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, அதை இந்த தேவனுடைய குமாரனாகிய அகஸ்து ராயனின் சுவிசேஷம் அங்கங்க எழுதியிருப்பாங்க. இவர் புது சுவிசேஷம் ஒன்று சொல்றாரு, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் அப்படின்னு ஆரம்பிச்சு, அந்த சுவிசேஷம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த யோவான் ஸ்நானன் முதல்ல வர்றாரு. இந்த யோவான் ஸ்நானன் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அங்க இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்க வர்றாரு. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து தன்னை ஜனங்களோடு கூட எப்பொழுதும் ஐடென்டிஃபை பண்ணுகிறவராக இருக்கிறார். எப்பொழுதுமே அவர் உங்களில் ஒருவன் தான். அவர் என்ன சொல்றாரு, ஒன் அமாங் அஸ், இம்மானுவேல், தேவன் நம்மோடு, கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். அதை தான் சிலுவையில் அவர் காமிக்கிறார். சிலுவையிலேயும் அவர் நம்மோடு கூட, அவரோடு கூட நாம் சிலுவையில அறையப்பட்டோம், நாம் அவரோடு கூட ஐடென்டிஃபை ஆகிடும், அவர் நம்மோடு கூட ஐடென்டிஃபை ஆகிறாரு. அதுபோல இங்கேயும் ஜனங்களோடு கூட தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதனால ஜனங்கள் ஞானஸ்தானம் எடுத்து வருகிறது போல இவரும் ஞானஸ்தானம் எடுத்து வருகிறார். அது மாத்திரம் காரணம் அல்ல, அவர் தம்முடைய ஊழியத்திற்குள்ளாக தான் எதற்காக வந்தேனோ அதற்குள்ளாக அவர் மூழ்குகிறார். He immersed himself in his ministry. அப்ப அவர் இப்ப ட்விஸ்ட் என்னன்னா, அவர் வெளியே வரும் பொழுது, ஞானஸ்தானம் எடுத்து வெளியே வரும் பொழுது, மார்க் 1ஆம் அதிகாரம் 10ஆவது வசனம், அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும், வானம் திறக்கப்பட்டது அப்படிங்கிற இந்த வார்த்தை கிரேக்ல கிழிக்கப்பட்டது, வானம் கிழிந்தது, அதாவது திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழிந்தது அப்படின்னு இருக்கு இல்லையா, அதே வார்த்தை இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. வானம் திறக்கப்படல, வானம் கிழிக்கப்பட்டது. ஏன்னா ரொம்ப நாள் இந்த ஜபம் இருந்துச்சு. ஏசாயா 64ஆவது அதிகாரம் முதல் 2 வசனம் வாசிக்கிறேன். உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும் ஜாதிகளுடைய சன்னதியின் முன் தத்தளிப்பதற்கும் தேவரீர் வானங்களை கிழித்திறங்கி உருக்கும் அக்கினி எரியுமா போலவும் அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவும் பர்வதங்கள் உருகும்படி செய்யும். தேவரீர் வானத்தை கிழித்து இறக்கி ஒரு அக்கினியை கொண்டு வாங்க. ஏன்? சத்துரு உங்க நாமத்தை தெரிஞ்சுக்கணும், ஜாதிகளுடைய சன்னதிக்கு முன்பாக தத்தளிக்கணும். இதுதான் பழைய ஏற்பாட்டினுடைய சிந்தைன்னு சொல்றோம். அதாவது தேவன் வருவார், கெட்டவர்களை அழிப்பார், தேவன் வருவார், ரோம சாம்ராஜ்யத்தை பிடுங்குவார். அப்படி நினைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, வானம் கிழிந்து இறங்கும் போது என்ன பறவை மேல வந்திருக்கணும்னா கழுகு வந்திருக்கணும். கழுகுதான் ஸ்ட்ராங், கழுகுதான் யுத்தத்திற்கான அடையாளம், கழுகுதான் ரோம சாம்ராஜ்யத்தின் ஒரு அடையாளம், அதுதான் வலிமை நிறைந்த ஒரு பறவை.
ஆனா எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கழுகு வரல வானத்திலிருந்து. கிழித்து இறங்குனது உண்மைதான், வானம் கிழிந்தது உண்மைதான். தேவனுடைய ராஜ்யம் பூமிக்குள்ள ஊடுருவ போகிறது என்பதற்கு அடையாளமாக அது காணப்படுகிறது. ஆனா வந்தது என்னன்னு சொன்னா பறவை. இதுதான் நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவான் அழுது கொண்டிருக்கும்போது, யோவான் ஸ்நானகன் இல்லை, யோவான் அப்போஸ்தலனாகிய யோவான் அழுது கொண்டிருக்கும் பொழுது இந்த முத்திரையை யார் உடைப்பா அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம், வெளிப்படுத்தல் 5:5. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவனை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். யாரு? யூதா கோத்திரத்து சிங்கம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கு. அவன் சிங்கத்தை பார்க்கும்படியாக திரும்பும் பொழுது அங்க இருக்கிறது ஆட்டுக்குட்டி. கழுகு இறங்கும் என்று எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இறங்கினது புறா. இவருடைய ராஜ்ய முறையை அது வெளிப்படுத்துது. ரோம ராஜ்ய முறை இங்க காண்பிக்கிற இந்த கழுகு படத்தை நீங்க பார்க்கலாம், பெரேடு போற படம். ஆனா இவருடைய படத்தை இங்க நீங்க பார்க்கலாம். ஒரு பறவை, ஒரு புறா வந்து இறங்குகிறது. ஒரு மென்மையான சமாதானத்திற்கான ஒரு புறா வந்து இறங்குகிறது. யுத்தத்திற்கான கழுகு அல்ல, சமாதானத்திற்கான. இதுதான் உண்மையான சமாதானம். அவங்களுடைய சுவிசேஷம் என்ன? நாங்க அடிச்சு மிதிச்சு, ஒதுக்க வேண்டியவர்களை ஒதுக்கி, அடிக்க வேண்டியவர்களை அடித்து நாம் நம்முடைய ராஜ்யத்தை வளமைப்படுத்துகிறோம். நம்முடைய ராஜ்யத்துல சமாதானத்தை கொண்டு வருகிறோம், சண்டையின் மூலமாக சமாதானத்தை கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்றது தான் அகஸ்து ராஜனுடைய அல்லது ஜூலியஸ் சீசரனுடைய, அகஸ்டஸ் சீசரனுடைய அறிவிப்பு. இதுதான் சுவிசேஷம் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. எது? நாங்க வந்துட்டோம், வி அரைவ்டு. அதனால இந்த ரோம சாம்ராஜ்யத்துல இனி சமாதானம், இனி இந்த ரோம சாம்ராஜ்யம் குளோரியஸா இருக்க போகுது, எல்லா உலக நாடுகளும் நம்ம நாட்டை தான் உயர்வா பேச போகுதுலாம் அவங்க பேசிட்டு இருக்கும் போது, இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யம், இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் என்ன? சமாதானத்தினுடைய ராஜ்யமாக, சண்டை இல்லாமலே சமாதானத்தை உண்டாக்குகிற ராஜ்யமாக நான் இதோ இறங்கி வருகிறேன். I arrived. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. at hand, it arrived என்று அவர் சொல்லுகிறார். இதுதான் அவர்களுடைய அரசியல் செய்தி. நாங்கள் சீசர் இஸ் லார்ட் என்பதை எதிர்க்கிறோம். ஜீசஸ் இஸ் லார்ட். நாங்க இவர் தெய்வீகமானவராக, இந்த ரோம சாம்ராஜ்யத்தினுடைய ராஜாவை தெய்வீகமானவராக, கடவுளிடத்தில் வந்தவராக நாங்கள் கருதவில்லை. இயேசுவை நாங்கள் வந்தவராக, தேவனிடத்தில் வந்தவராக கருதுகிறோம். அதுதான் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு தன்னுடைய ஊமைகளையும் இந்த ராஜ்யம் யாருக்குரியது என்பதை அவர் சொல்லுகிறார். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, தேவனுடைய ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. இதை பத்தி பல பிரசங்கங்கள் நம்ம கேட்டிருப்போம். தேவனுடைய ராஜ்யம் என்பது கடுகு விதைக்கு, அந்த கடுகு விதை வந்து ரொம்ப சின்னது, அந்த கடுகு விதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு, அது மாதிரி நம்ம ஃபெய்த் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்படிலாம் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அதெல்லாம் தவறுகள் இல்லை. ஆனால் உண்மையிலே அது என்ன அர்த்தம்னு சொல்லி சொன்னால், தேவனுடைய ராஜ்யம் கடுகு விதைக்கு ஏன் ஒப்பா இருக்குதுன்னா, கடுகை வந்து வயல் நிலங்களில் விதைக்கக்கூடாதுன்ற ஒரு சட்டம் இருந்தது இயேசுவினுடைய காலத்தில். இந்த கடுகு வந்து எப்படி கஞ்சா செடி தடை பண்ணப்பட்டிருக்கிறதோ அது போல இல்லீகலான ஒரு விஷயம். தேவனுடைய ராஜ்யம் என்பது, இந்த கடுகு விதை என்பது பெரிய மரமா வளர்ந்துடும். 9 அடிக்கு அது உயரமா வளர்ந்துடும். வளர்ந்தது மாத்திரமல்ல, அது மேல இந்த கடுகு விதையில வந்து ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும், ஒரு சாஃப்டான ஒரு விஷயம் இருக்கும். அப்போ அது வந்து வேர் வந்து ரொம்ப கீழே படபடபடன்னு படர்ந்துடும். மற்ற செடிகளுக்கு அது இடையூறாக இருக்கும். அந்த பறவைகள் வந்து அதில் உட்காரும்போது அந்த பறவைகள் மேலெல்லாம் இந்த விதை ஒட்டிக்கிட்டு அந்த பறவை பறக்கும்போது எல்லா இடங்களையும் அந்த விதை விழுந்துடும். அதனால அங்கங்க இந்த கடுகு செடி முளைக்க ஆரம்பிச்சிடும். அந்த கடுகு செடியை அழிக்கிறது என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஆயிடும். அதனால மற்ற செடிகள் முளைக்க முடியாம ஆயிடும். ஸோ வயல்களில் இந்த கடுகு விதையை வந்து விதைக்கக்கூடாது. அப்படி விதைக்கிறதா இருந்தா பிரதான ஆசாரியன்ட்டு போய் அங்க அவன்கிட்ட இது வாங்கணும், சர்டிஃபிகேட் வாங்கணும். வாங்கி அதுக்கு ஒரு இடம் ஒதுக்கணும். அந்த இடத்துல தான் அதை வந்து விதைக்கணும். அப்படிலாம் இருந்திருக்கு. ஏன்னா கலப்பு விஷயங்களை வந்து ஒரு நிலத்துல விதைக்கக்கூடாதுன்னு லேவியராகமம் புஸ்தகத்துல சட்டம் இருந்ததுனால அதுல ஒரு மரமாக இந்த கடுகு விதையை சொல்லிட்டாங்க. இப்ப கடுகு விதை விதைக்கக்கூடாது, சட்டப்படி அது வரக்கூடாது. ஏனென்றால் அது விதைத்து விட்டால் வேகமாக வளர்ந்து விடும். அதனால அந்த இல்லீகலாக அது வளர்க்கிறது போல இந்த தேவனுடைய ராஜ்யம் கூட எல்லாரும் தடை பண்ணுவாங்க, இங்க வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா அது வந்துடும். அதான் அதனுடைய அர்த்தம். கடுகு விதை கொப்பாய் இருக்கிறது, அது வேகமாக வளர்ந்து அது ஒரு லீபனோனுடைய மரத்தை போல, கேதுருவை போல அது வரல. கடுகு மரம் வந்து லீபனோன் கேதுருக்கள் போல வரல. அது வந்து ஏன்னா லீபனோன் கேதுருக்கள்ல தான் கழுகுகள் வந்து தங்கும்.
பெரிய பறவைகள் பெரிய மரங்கள்ல தங்கும். ஆனா இங்க எல்லா சின்ன சின்ன பறவைகளும், சகல தேசத்தினுடைய சின்ன சின்ன பறவைகளும் வந்து பலவீனமானவர்கள் வந்து தங்குகிற ஒரு மரமாக, ஒரு செடியாக இந்த கடுகு விதை காண்பிக்கப்படுகிறது. எங்கேயுமே இந்த தேவனுடைய ராஜ்யம் என்பது பலவீனர்களை தாங்குகிறதாக, சின்ன சின்ன விஷயங்களை தாங்குகிறதாக இருக்குது. அதனாலதான் பழைய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா விசுவாசிகள் அல்லது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் இருக்கும். புதிய ஏற்பாட்டில் எங்கேயுமே கழுகு வராது. பழைய ஏற்பாட்டில் உள்ளவங்களாம் தங்களை கழுகுகளாக, ஜெயிக்கிறவர்களாக, தாக்குகிறவர்களாக, மேற்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும் தான் அவங்க விரும்புனாங்க மற்றவங்களை. ஆனா புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. புதிய ஏற்பாட்டில் சபை என்பது வேற ஒரு ரீதியில சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் அதிகாரம் என்பது வேற ரீதியில காட்டப்பட்டிருக்கிறது. அதிகாரம் என்பது சர்விங்காக காட்டப்பட்டிருக்கிறது, ஊழியமாக காட்டப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம். கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் என்பது இந்த ரோம சுவிசேஷத்திற்கு, அகஸ்திராயனுடைய சுவிசேஷத்துக்கு நேர் எதிரடியான கொள்கைகளையுடைய, நேர் எதிரடியான தன்மைகளையுடைய, பண்புகளையுடைய ராஜ்யம் வந்துவிட்டது. இனிமே உலகத்துல சமாதானம். தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷமுமாய் இருக்கிறது. அப்படிங்கிறத ஏன் எழுதினாங்கன்னா, அவங்க தேவன் ராஜ்யம் என்பதுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஒன்று கொடுத்திருந்தாங்க. அதற்கு நேர் விரோதமாக இவர்கள் எழுத ஆரம்பித்தார்கள். தொடர்ந்து நாம சந்திப்போம். அடுத்த வாரங்கள்ல இதை பற்றி நான் மேலும் காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். தொடர்ந்து காத்திருக்கேன்.